எங்கள் ஒற்றுமை விளையாட்டு கழகத்தின் மூத்த உறுப்பினர்கள் சிவமண்ணா அவர்களும் ஆரம்பித்து வைப்பார்கள் என்பதை அன்புடன் அறிய தருகின்றோம். மருதநோட்டம் 15 வயது சிறுவர்களுக்கான மருதோட்ட நிகழ்வானது ஆரம்பமாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே பார்வையாளர்கள் வீரர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் நிகழாமல் பொதுகளை கண்டுகளிக்குமாறு உங்களை மீண்டும் மீண்டும் மண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாகனத்தை பின்தொடர்ந்து வீரர்கள் விரைவாக வருவது கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வீரர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் நிகழாமல் போட்டிகளை கண்டுகளிக்குமாறு பார்வையாளர்கள் மீண்டும் மீண்டும் மண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வானது ஆரம்பமாகி எப்பொழுது ஒலிபெருக்கி வாகனத்தை கொண்டிருக்கின்றார்கள். Nabin, Nabir. Oh? Nabin. Good. Nabir. Petro. Nabin, Nabir. नहीं यार हाँ என்ன பேர் பாத்து தான் பேர் ஓடு தம்பி ஓடு ஓடு இங்க வா பேர் அங்க பொலோனி சந்தில ஓடு 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 வாங்க நீங்க மேக்கப் பண்ண வந்தீங்க சீதா கடக்கற இருக்குதானே தம் பேர் என்ன சீதா ஆறால் என்ன பேர் தம்பி என்ன பேர் என்ன பேர் Good boy, good boy. मेरे डास्टर के नोट यार saja aneh dia hei jangan makan lupa biar sama ஆகவே இப்போது
விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதிகை ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினுடைய வரலாற்று விளையாட்டுப் போட்டியின் வினோத உடை போட்டி ஆகியோர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதிகை ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினுடைய வருடாந்த விளையாட்டுப் போட்டியின் 25வது ஆண்டு நிறைவு விழாவும் ஊரணி தீர்த்த கடற்கரையில் இருந்து ஆரம்பமாகி பொலிகண்டி ஆலடி சந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வினோத உடை போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களே, தயவு செய்து நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் கொஞ்சம் வேகமாக செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய நடிப்பு வெளிப்படுத்தல்களை ஆல்ரெடி சந்தைக்கு சென்றதன் பிற்பாடு சரியான முறையிலே வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத உடை போட்டி. ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினரின் வாராந்த விளையாட்டுப் போட்டியின் 25வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நமது ஒலிபெருக்கி வாகனத்தின் முன்னம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வானது வினோத நிகழ்வு. இந்நிகழ்விலே பல போட்டியாளர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் முகமாக வீதி வழியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பார்வையாளர் ரசிக பொதுமக்களே, போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தி போட்டிகளை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். கஜனன் கே ஆகாஷ் ஆகியோர் இந்நிகழ்வின் பிரதான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்நிகழ்ச்சிக்கு பொலிகண்டி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் பிரதான அனுசரணையை வழங்க உள்ளார்கள். நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வாக உங்களை இசை மழைக்காக ஈழநல்லூர் ராகம் இசைக்குழுவினரின் இசை சங்கமம் ஒன்று இடம்பெற உள்ளது. ஆகவே இந்நிகழ்வுகளை கண்டுகளிக்க வருகை தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் பொலிகை ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினர். மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 25வது நெருங்க உள்ளவர் அவருடைய உச்ச அனுசரணையாளர்களாக நடராப்பா தங்கம்மா ஞாபகார்த்தமாக பார்வையாள ரசிக பொருளோடு இசை முறையில் நடைய வைப்பதற்காக ஈழநல்லூர் ராகம் இசைக்குழுவினரும் இசை சங்கமம் இடம்பெற உள்ளது. அவருடைய நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு உங்களுடைய அன்புடன் நடக்கின்றார்கள். வினோத உடை போட்டி ஊரணி தீர்த்த கடற்கரையில் ஆரம்பமாகி பொலிகண்டி ஆலடி சந்தியை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றது. எனவே பார்வையாளர்களை, இந்த வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற வினோத உடை போட்டியாளர்களுக்கு நீங்கள் இடையூறுகள் எதுவும் விளைவிக்க வேண்டாம். அந்த வினோத உடைக்காரர்களை பார்த்து ரசிக்குமாறு உங்களை பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆம், நெச்சை நெகிழ வைக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் வினோதமான நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வெளிப்படுத்துகையை பார்வையாளர்களை நீங்கள் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் நம்ம பார்த்து மகிழுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஆம், வினோத உடைகளை பார்வையாளர்களே அனைவரும் கண்டுகளிக்குமாறு உங்களை பணிவோடு வேண்டி நிற்கின்றோம். மனதை உறைய வைக்கின்ற வகையிலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆம், அந்த போட்டியாளர்களுடைய வெளிப்படுத்துகைகளை தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம், பார்த்து மகிழுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஆம், பொலிகை ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தின் வருடாந்த விளையாட்டு போட்டியும்
25வது ஆண்டு நிறைவு விழாவும் வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு விளையாட்டு நிகழ்வாக வினோத உடை போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வினோத உடை போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடராசா தங்கம்மா ஞாபகார்த்தமாக கே தர்மினி, கே கஜனன், கே ஆகாஷ் ஆகியோர். இதோ இந்த வினோத உடை போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களை தயவு செய்து நாம் அழைக்கின்ற அந்த போட்டியாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற நடுவர்களுக்கு முன்னால் வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். தயவு செய்து நாங்கள் அழைத்தவர்கள் மட்டும் இங்கே வருகிற அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மன்னிக்கவும் ஐயா அவர்களே, உங்களுக்குரிய சாப்பாடு தண்ணி இல்லாமல் பொது அமைச்சர் இருக்கிறாங்க ஐயா. உதவி இருக்கிறதா வந்துள்ளோம் ஐயா. புள்ளியெல்லாம் படிச்சு கொடுக்கலாம் செய்யணும் ஐயா. இல்லாத கண்பாடு உழைஞ்சோட விட்டு விட்டு காட்டுற புள்ளியெல்லாம் சேர்ந்து ஐயா. எல்லாமே உதவி செய்வோம் ஐயா. உதவி கோழியா படுப்பேன் ஓட்டு மட்டும் ஐயா. ஐயா சாப்பிட 4 நாள் ஐயா சாப்பாடு இல்லை. புள்ளிய படிக்கணும் அவையெல்லாம் நாம் இங்கே அழைக்கின்றோம். இங்கே மத்தியஸ்தர்களுக்கு முன்பாக வருமாறு என்போடு அழைக்கின்றோம். இங்கே அவர் வாய் பேச முடியாத நிலையில இருக்கிறார். அவர் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு வாய் பேச முடியாத நிலையில இருக்கின்ற ஒரு முதியவராக காணப்படுகின்றார். அவரது நிலைமையை பார்க்கின்ற பொழுது அவருடைய அவலம் அனைவருக்கும் புரியும் என்பதை நாம் நினைக்கின்றோம். அவர் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே நடக்க முடியாத நிலையிலே இருக்குமாறு மத்தியஸ்தரை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அப்படின்னு சொல்லிதான் நாங்க போனாங்க போயிட்டு நடுக்கடல போனாதான் காத்து வந்து 50 லட்சம் கட்டினாங்க. 3 பேருக்கும் 3 பேருக்கும் முடிவுதான் கட்டிதான் எங்களை நாசமாக்கி போடாம கடல்ல வந்து தள்ளி விட இரண்டு ராணுவத்தால நாங்க காப்பாடு போட்டு படகு மூலமா இங்க கரைக்கு வந்து இருந்தது. அதனாலதான் விளையாட்டு கழகத்துல சொன்னீங்கன்னா ஏமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவைகளுக்கும் அவசரியாமி பூர்வண்ணாம சொல்லிட்டு போறதானே தம்பி, உங்களுக்கு என்ன நடந்தது? அங்க தண்ணி போயிட்டு அங்க போல செத்தல வந்து ஞாபகமான அம்மா பக்கத்துல அண்ணா பக்கத்துல பார்த்து செல்லாச்சு போட்டு நம்ம அம்மா அதான் அம்மா சரி பார்த்து உங்களுக்கு சொந்தக்காரரோட இல்லையோ? நான் அம்மா தான் அப்பா இல்ல அம்மா அப்பா சுவம் இல்ல இருக்கிறாரோ? நீங்க அப்பா சுவம் இல்ல அப்ப நான் அப்பா அப்பா அங்க பெரியார் அதை தப்பிட்டேன். நான் அப்பா உங்களுக்கு சகோதரம் இல்லையோ? நீங்க தனியா ஒரு ஆளோ? அப்ப அம்மாவை கழிச்சு அம்மா அப்பா சாப்பா போயிடு சாப்பாடு போரின் கடலையால் தனது உறவுகளை இழந்து அனாதரவாக தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவருடைய மன ஆதங்கத்தை இப்போது கேட்டோம். எனவே இந்த
விளையாட்டுக் கழகத்தினுடைய போட்டியிலே 4 வகையான போட்டியாளர்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கான புள்ளிகளை நடுவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 5 நிமிட வேளைகளிலே இங்கே இந்த வினோத உடை போட்டியிலே பங்கு பெற்றியவர்களுக்காக ஈழநல்லூர் ராகம் இசைக்குழுவினர் வழங்குகின்ற இல்லிசை கானங்கள் போன்ற நிகழ்வுகள் இன்றைய மாலை நிகழ்வுகளாக இடம்பெறவிருக்கின்றது என்பதனை அனைத்து பார்வையாளர்களுக்கு